जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். மேஷ ராசி நேயர்களை, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? மேஷ ராசி பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா மனசுக்கு சில விஷயங்கள் கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி ஒரு சில விஷயங்கள் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடு விஷயத்துல சில பேருக்கு விரயத்தை நோக்கி போயின்னு இருக்கு, சில பேருக்கு மருத்துவத்தை நோக்கி, சில பேருக்கு விரயத்தை நோக்கி போயின்னு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள், நீங்க ஒரு செலவுக்கு வச்சிருப்பீங்க, அது ஒரு செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமாக நேற்று கடன் செய்ய முடியல, நம்ம என்ன வேண்டிட்டோமோ அந்த ஒரு விஷயம் செய்ய முடியாம இன்னைக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கு. அவசர முதலீடு, நண்பர்களுக்கான ஜாமீன், கடன் கொடுத்தல் ஆகியவற்றால் பண இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் அதிகமாக வரும் சொல்லியிருக்கு. சக ஊழியர்களின் பொறாமை நல்ல பெயரையும் பாதிக்கும். சில நேரங்களில் உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும். திருமணம், குடும்பம், பேச்சுவார்த்தை தாமதமாகலாம். கணவன் மனைவிகள் ஈகோ, கோபம் காரணமாக மனக்கசப்பு ஏற்படலாம். சில விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாக போவது நல்லது. யாருடைய சாபத்தையும் வாங்கி கொள்ள வேண்டாம். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், நம்மளை ஏதாவது பேசிட்டு போயிடுவான். அதனால கவனமா இருங்க. வாகன விபத்து அல்லது அபாயம், சட்ட ஆவணங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத வழக்கு பதிவு பண்ணுறது, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்பியவர்களின் துரோகம் மற்றும் தேவையற்ற செலவுகள் அதிகம் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க. கூடியமான வரைக்கும் இரத்த உறவுகளால் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதன் மூலமாக, அதாவது நான் சொல்கிறது உறவினருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கொடுக்க முடியாமல் காரிய தடங்கல்கள், பிரச்சனைகள், இதனால் உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உடல் நலம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒற்றை தலைவலி, மைக்ரைன், உயர் ரத்த அழுத்தம், கழுத்து தோள்பட்டை வலி மற்றும் கண் சோர்வு, தூக்கமின்மை காரணமாக பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் நீங்க கௌரவமாக ஒதுங்கி போனாலும், என்னதான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சில விஷயங்கள் ஒதுங்கி போனாலும் பிரச்சனை தேடி வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அவசரமாக எங்கனாவது கிளம்பிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அவசரமாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போயிட்டு இருப்போம், அப்போ தான் ஏதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா போகிற வழியில் பாதியில் நிற்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் சில பிரச்சனைகள் நமக்கு நிற்கும். இதோ செய்யறதோ இப்போ செஞ்சார சார், இன்னைக்கே இதை முடிச்சு கொடுத்துட்ற சார்னு சொல்லுவோம். 4 நாள் ஆக்குவோம், 10 நாள் ஆக்கும். நம்ம காசு விரையாறது தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் இந்த வாரத்தில் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
பெண்கள் சில விஷயத்துல கவனமா இருங்க. நகை பறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நகை விட்டுட்டு அதாவது திருடு போறதுக்கோ, பஸ்லயோ ட்ரெயின்லயோ கார்லயோ நீங்க நடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துல இந்த பணம் அந்த நகை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு இன்னைக்கு ஒரு பவுன் நகை இல்லை, ஒரு பவுன் விடுங்க, 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு இன்னைக்கு எல்லாம் சிரமம். 14,000 15,000 சொல்றாங்க. இன்னைக்கு அவ்வளோ இதா இருக்கு. அதனால நகை விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க. கொஞ்சம் வீட்லயும் கூட சில நேரத்தில் வச்சுட்டு தேடுறது, மோதிரத்தை கைட்டி வச்சுட்டு குளிக்கிறது, மறந்துட்டு வந்துடுறது, அதுக்கப்புறம் அதை யார் எடுத்தான்னு தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். மேஷராசி பொறுத்த அளவுக்கு ஏன்னா விரயத்தை நோக்கியே போயின்னு இருக்கு. இதுக்கு எப்படா நமக்கு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நிதானிச்சு நீங்க செய்யறது உங்க ஜாதகப்படி உங்களுக்கு சிறப்பு. கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா ஆறுமுக சுவாமி வழிபாடு பண்ணுங்க. வெத்தலை தீபம் ஏத்துங்க. 6 வெத்தலை 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஜாதகத்துல சிறப்பா இருக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.